வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தனுமதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். இது ஜிகே. ஓகேங்களா? வாங்க உள்ள வீடியோக்குள்ள போல. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஸ்டின்: இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இடம்பெற்றுள்ள அட்டவணை இருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்புல அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொத்த மொழிகள் எவ்வளவு இருக்குன்னா, இப்ப தற்பொழுது 22 மொழிகள் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்துல மொத்தம் 14 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்தது. பிறகு மொழிகளை சேர்க்கிறாங்க. 15வது மொழியாக சிந்தி, 16, 17, 18வது மொழிகளாக கொங்கணி, மணிப்புரி, நேபாளி ஆகிய மொழிகள் சேர்க்கப்படுகிறது. 19, 20, 21, 22வது மொழிகளாக போட்டோ, டோக்ரி, மைத்திரி, சாந்திரி ஆகிய மொழி சேர்க்கப்பட்ட 22 மொழி தற்போது இருக்கு. அங்கீகரிப்பு மொழி எண்ணிக்கை 22. எந்த அட்டவணையில் இருக்கு? 8th ஸ்கெடியூல், 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. கொஸ்டின் நம்பர் 2, சமத்துவ உரிமை பற்றிய சட்ட பிரிவுகள். சமத்துவ உரிமை பற்றி மொத்தம் அடிப்படை உரிமைகள் 6 வகைக்குள்ள அடக்குறாங்க. ஆர்டிகல் 12 முதல் 35 வரை அடிப்படை உரிமை பற்றி சொல்லக்கூடிய விதிகள். ஆனா இந்த 6 அடிப்படை உரிமை வகையிலும் ஆர்டிகல் 14 32 வரை இருக்கக்கூடியது. இந்த சமத்துவ உரிமை இடம்பெறக்கூடிய ஆர்டிகல் எத்தனை இருக்குன்னா, ஆர்டிகல் 14 முதல் 18 வரை இருக்கக்கூடிய பிரிவுகள் தான் சமத்துவ உரிமையை பற்றி சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய பிரிவுகள். அடுத்து பண்டிட் ரவிசங்கர். இந்த பண்டிட் ரவிசங்கர் எந்த இசை வகையுடன் தொடர்புடையவர் அப்படின்னா, சித்தார் இசையில் நிபுணத்துவம் மிக்கவர் யாரு? பண்டிட் ரவிசங்கர். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 விளக்குவது எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனல் ரீமடிஸ், அதாவது அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை, அதாவது அடிப்படை உரிமைகள் நமக்கு மறுக்கப்படும் பொழுது உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது உயர் நீதிமன்றத்தையோ நாடி நாம் அடிப்படை உரிமைகளை மீட்டுக் கொள்ளலாம். அதுதான் அரசியல் அமைப்பின்படி தீர்வான உரிமை. ஆர்டிகல் 32. இதான் டாக்டர் BR அம்பேத்கர் என்ன சொல்றாரு? இந்திய அரசியல் அமைப்பினுடைய இருதயம் மற்றும் ஆன்மா, இந்திய அரசியல் இருதயம் மற்றும் ஆன்மா என்று ஆர்டிகல் 32 விளக்குகிறார் டாக்டர் BR அம்பேத்கர். அடிப்படை உரிமை மறுக்கப்படும் போது இந்த 32 உச்ச நீதிமன்றத்தின் வழியாக சென்றால் மீட்டுக் கொள்ளலாம். ஹைகோர்ட் வழியாக நாம் போகும்போது ஆர்டிகல் 226. அப்போ உச்ச நீதிமன்றத்தின் வழியாகவும் அடிப்படை மீட்டுக் கொள்ள முடியும் ஆர்டிகல் 32 பயன்படுத்தி. உயர் நீதிமன்றத்தின் வழியாகவும் அடிப்படை மீட்டுக் கொள்ள முடியும் மறுக்கப்படும் பொழுது ஆர்டிகல் 226 பயன்படுத்தி. அடிப்படை 6வது வகை இது. அடுத்த கொஸ்டின்: சிந்து சமவெளி நாகரிகத்தை, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சது யாருன்னா, ஜான் மார்ஷல். இதுக்குள்ள இருக்கக்கூடிய கரப்பான் நகரம், மொகஞ்சதார் நகரம், லோத்தல், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நகரத்தையும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொதுவாக அந்த சிந்து சமவெளி அகலாய்வு நாகரிகத்தை கண்டுபிடிச்சது யாரு? சர் ஜான் மார்ஷல். அடுத்து 1857 பெரும் புரட்சியின் போது லக்னோ புரட்சி பகுதிக்கு தலைமை ஏற்று நடத்தியவர் யாருன்னா, பேகம் ஹசரத் மகால். பேகம் ஹசரத் மகால் லக்னோ புரட்சி தலைமை 857 பெரும் புரட்சி. பீகார்ல பாத்தீங்கன்னா கன்வர் சிங் பொறுப்பேற்கிறாங்க. மத்திய இந்தியா ராணி லட்சுமிபாய். இது மாதிரி புரட்சி வட இந்தியாவுடைய பெரும் பகுதிகளில் நடக்குது. இது மிக முக்கியமான புரட்சியா பார்க்கப்படுகிறது. புரட்சி என்னதான் தோல்வியில முடிஞ்சாலும் இந்த புரட்சியினுடைய விளைவாக ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சி முடிவெட்டப்படுது. அடுத்து இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடி கண்ட்ரோல்ல ஒரு ஆட்சி நடக்குது 1947 வரை. ஓகேங்களா? அடுத்து 42வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த 42வது சட்டத்தின் அடிப்படையில் முகப்புரையில சேர்க்கப்பட்ட வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, சோசியலிஸ்ட், செக்குலர் இன்டிகிரிட்டி. சோசியலிஸ்ட், செக்குலர் இன்டிகிரிட்டி, சமதர்மம், சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு ஆகிய 3 வார்த்தையில் சேர்க்கப்பட்டது. எந்த அமெண்ட்மெண்ட்? 42வது அமெண்ட்மெண்ட் 1926. இது இந்த அமெண்ட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் சேர்க்கிறாங்க, திருத்துறாங்க. அதனால இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு மினி கான்ஸ்டிடியூஷன், ஒரு சிறிய அரசியல் அமைப்பு என்று அழைக்கக்கூடிய சட்ட திருத்தம் எதுனா 42வது சட்ட திருத்தம். அடுத்து உஸ்தாத் அஜ்மத் அலி. உஸ்தாத் அஜ்மத் அலி எந்த இசை வகையுடன் தொடர்புடையது அப்படின்னா, சரோட்டு. சரோட்டு இசை வகையுடன் தொடர்புடையதான் உஸ்தாத் அஜ்மத் அலி. அப்ப இசை வகைகள் நல்லா பார்த்துங்க. இசை வகைகள் அதுல விளங்கக்கூடிய சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவை வழங்கக்கூடியது எதுவும் பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவமழை. இந்தியாவுக்கு அதிகமான மழைப்பொழிவை தரக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று, தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை. அடுத்து வங்க பிரிவினைக்கு பிறகு மீண்டும் வங்காளம் ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டு. அதாவது வங்க பிரிவினை, வங்காளத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். 1905 அப்ப கவர்னர் யாரு? ஹர்ஷன் பெரு. பிறகு பிரிந்த வங்காளங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கிறாங்க. ஓகேல, எப்ப? 1911. 1911 வரையும் இந்தியாவோட தலைநகரம் வங்காளம் தான். பிறகுதான் ஒன்றிணைக்கப்பட்ட ஆண்டுல இருந்துதான் இந்தியாவோட தலைநகரம் டெல்லியா மாறுது. அடுத்து செபி, மத்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் சொல்லுவாங்க.
பங்குகளுடைய பரிவர்த்தனை பாதுகாப்பு வாரியம் சொல்லுவாங்க. செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பினுடைய தலைவராக இப்ப தற்போது பதவி வைப்பவர் யாருன்னா துகின் கந்தா பாண்டே. துகின் கந்தா பாண்டே செபி அமைப்பினுடைய தலைவராக இருக்காங்க. அடுத்து அக்பர் நாமா. இந்த அக்பர் நாமா முகலாய அவையில அக்பர் நாமா என்பவர் எழுதிவார்னா அபுல் பாசல். இவர் வேற ஒரு நூல் எழுதியிருக்காரு, அயனி அக்பரி. அயனி அக்பரி அக்பர் நாமா எழுதியவர் அபுல் பாசல். பாபர் நாமான்னு ஒன்று இருக்காது, பாபர் தான். ஓகேங்களா. அடுத்து கீத கோவிந்த். கீத கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர்னா ஜெயதேவர். கீத கோவிந்த் யார் எழுதுறா? ஜெயதேவர். அடுத்து பிராமணர்களுக்கு நிலங்களை முதலில் தானமாக அது கொடையாக வழங்கிய ஆட்சியாளர் யாருன்னா சாதவாகனர்கள். யாரு? சாதவாகனர்கள். இவங்க தான் பிராமணருக்கு வழங்கப்பட்ட அந்த கொடை நிலங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பிரம்மதேயம் சொல்லுவாங்க. அந்த முதல்ல தானமாக யார் வழங்குறாங்க பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக? சாதவாகனர்கள். அடுத்து இந்திய அரசுடைய தேசிய சின்னமான சாரநாத் அசோக சின்னமானது எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26. இந்திய தேசிய சின்னம் நேஷனல் எம்பளம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு இந்திய அரசால் அது 50 ஜனவரி 26. அடுத்து மயில் தீவு. இந்த மயில் தீவு என்று அழைக்கக்கூடிய தீவு எதுவும் பார்த்தீங்கன்னா உமானந்தா தீவு. இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அந்த பிரம்மபுத்திரா நதியினுடைய நடுவில் காணப்படக்கூடிய இந்த உமானந்தா தீவு பார்ப்பதற்கு மயில் போன்ற இருப்பதனால பிரிட்டிஷ்காரன் வந்து மயில் தீவுன்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேரு உமானந்தா தீவு. எங்க இருக்கு? பிரம்மபுத்திரா நதியில். அடுத்து இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை முதல் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு எப்படின்னா கேட்கிறாங்க. இந்த நேஷனல் எமர்ஜென்சி என்பது இதை பற்றி விளக்கக்கூடிய சட்டப்பிரிவு ஆர்டிகல் 352. மொத்தம் 3 வகையான எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி அண்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி, அது பிரசிடென்ட் ரூல் அப்படிம்பாங்க. 3வது ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. 3 வகையான நெருக்கடி நிலை இருக்கு. இதை தேசிய நெருக்கடி நிலை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 352. இது இந்தியாவில் மொத்தம் 3 முறை நடைமுறைப்படுத்தப்படுது. அது 62, 1971, 1975. இந்த தேசிய நெருக்கடி எப்பொழுது நடைமுறைப்படுத்துவாங்கன்னா பக்கத்து நாடுகளோட போர் வரும்போது, உள்நாட்டு கிளர்ச்சி கலவரம் வெடிக்கும் பொழுது இந்த தேசிய நெருக்கடி அமல்படுத்தலாம். ஓகேங்களா. அப்போ இது வரைக்கும் இந்தியாவில் 3 தடவை தான் தேசிய நெருக்கடி அமல் பண்ணியிருக்காங்க. 62ஆம் ஆண்டு, 71ஆம் ஆண்டு, 75ஆம் ஆண்டு. ஓகேங்களா. கேட்பாங்க இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை எத்தனை தடவை அறிமுகப்படுத்தப்படுது? 3. மாநில நெருக்கடி ஒவ்வொரு மாநிலங்களும் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது ஆர்டிகல் 356. மாநில நெருக்கடி அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசுக்கு உட்பட்டு அந்த மாநில முதல் ஆட்சி அமைப்பு சூழல் வரும்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்துல மெஜாரிட்டி குறையும் போது அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர முடியும். ஆர்டிகல் 356. ஓகேங்களா. அடுத்து 360 என்ன சொல்லுவாங்கன்னா ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. இது வரைக்கும் இந்தியாவில் இந்த ஃபினான்ஸ் எமர்ஜென்சி ஒரு டைம் கூட அமல்படுத்தவே கிடையாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், டாட்டர் ஆஃப் டெஸ்டினி ஆன் ஆட்டோபயோகிராபி. டாட்டர் ஆஃப் டெஸ்டினி ஆன் ஆட்டோபயோகிராபி என்ற ஆட்டோபயோகிராபி சுயசரிதையோட ஆசிரியர் பெனாசிர் பூட்டோ. அடுத்து பசுமை புரட்சி. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கக்கூடியார்னா MS சுவாமிநாதன். 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. MS சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சி தந்தை. பொதுவாக பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா யாரு? பொதுவாக பசுமை புரட்சி தந்தை கேட்டாங்கன்னா நார்மன் இ போர்லாக். விவசாயத்துக்காக வழங்கக்கூடிய விருதுகள் இவர் பெயர்ல போர்லாக் விருதுகள் என்று வழங்கப்படுகிறது. பொதுவாக பசுமை புரட்சி தந்தை கேட்டா, இந்திய பசுமை புரட்சி தந்தை கேட்டாங்கன்னா MS சுவாமிநாதன். இந்த பசுமை புரட்சி என்ற சொல்லை முதல் கொண்டு வருது யாரு? வில்லியம் காண்டே. அடுத்து புலிகளை பாதுகாக்கக்கூடிய புலி பாதுகாப்பு திட்டம், டைகர் ரிசர்வ் புலி பாதுகாப்பு திட்டம் எப்ப கொண்டு வராங்க? 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அடுத்து யானைகள் பாதுகாப்பு திட்டம் எப்ப கொண்டு வரானா? 1992ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது யானைகள் பாதுகாப்பு திட்டம். அடுத்து கொங்கன் ரயில்வே. இந்த கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1998ஆம் ஆண்டு. இந்த கொங்கன் ரயில்வேயோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நேவி மும்பை. இங்க நேவி மும்பை தான் கொங்கன் ரயில்வேயுடைய தலைமையிடம். அடுத்து மண்ணெண்ணெயில் வைத்து பாதுகாக்கப்படும் உலோகங்கள் எது? மண்ணெண்ணெயில வைத்து பாதுகாக்கும் உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் மண்ணெண்ணெய் வைத்து பாதுகாக்கப்படக்கூடிய உலோகங்கள். இதே இது பார்த்தீங்கன்னா உடல் வெப்பநிலையில உருகக்கூடிய உலோகம் கேட்டாங்கன்னா கேலியம். உடல் வெப்பநிலையில உருகக்கூடிய உலோகம் கேலியம். அதே மாதிரி திரவநிலையில ஒரே உலோகம் பாதரசம். மண்ணெண்ணெயில் வைத்து பாதுகாக்கக்கூடிய உலோகம் சோடியம், பொட்டாசியம். ஓகேங்களா. மிக லேசான உலோகம் கேட்டாங்க அப்படின்னா ஆஸ்மியம். அப்ப இது மாதிரி நல்லா பார்த்துக்கணும். அடுத்ததாக மின்சாரத்தை கடத்தக்கூடிய சிறந்த உலோகம், அதாவது
மின்சாரத்தை கடத்தக்கூடிய சிறந்த உலோகம் எதுனா வெள்ளி. வெள்ளியுடைய குறியீடு என்னது? ஏஜி. இந்த ஏஜிங்கிறது எப்படி வருது? அர்ஜென்டம் என்ற லத்தீன் பெயர்ல இருந்து தான் சுருக்கமாக ஏஜின்னு சொல்றோம். தங்கத்துக்கு ஆரம் குறியீடு ஏயு. அப்ப மின்சாரத்தை கடத்தக்கூடிய சிறந்த மின் கடத்தி எதுனா வெள்ளி தான். மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் கேட்டாங்கன்னா அது என்னது? கிராஃபைட். அலோகம் இதுல கிராஃபைட் மட்டும் தான் மின்சாரத்தை கடத்துது. பொதுவாக அலோகங்கள் மின்சாரத்தை கடத்தாது. கிராஃபைட் மட்டும் தான் மின்சாரத்தை கடத்துது. அடுத்து கீலியம். இந்த கீலியம் ஆய்வை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜேஎன் லாக்கே. ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிறார் ஹென்றி காவெண்டிஸ். ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கிற அண்டத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய வாயு. ஹீலியத்தை கண்டுபிடிச்சது ஜேஎன் லாக்கே. தாவரங்கள்ல வேரிலிருந்து நீரையும் கனிம உப்புகளையும் தாவரத்தோட பிறப்பகுதிகளுக்கு மேல் நோக்கி கடத்தக்கூடிய திசை எதுனா சைலம். அப்ப வேர்லேருந்து நீரை கடத்தக்கூடியது மேல் நோக்கி சைலம். உணவுப் பொருட்கள் தாவரத்தின் அனைத்து போய் கடத்தக்கூடியது புளோயம். வெங்காயத்துல உணவானது எந்த பகுதியில் சேமிக்கப்படுகிறதுனா செல்லுலோஸ் என்ற பகுதியில் தான் வெங்காயத்தில் உணவு சேமிக்கப்படுகிறது. அடுத்து சிடி ஸ்கேன். இந்த சிடி ஸ்கேன் மருத்துவத்துல பயன்படக்கூடிய கதிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர்கள். சிடி ஸ்கேன் பண்றதுல எடுக்கக்கூடிய என்ன கதிரை பயன்படுத்துறாங்க? எக்ஸ் கதிர்கள். அடுத்து இந்தியன் ஒப்பீனியன். இந்தியன் ஒப்பீனியன் என்ற நாளிதழை பத்திரிகையை தொடங்கியவர் யாருன்னா மகாத்மா காந்தியடிகள். ஓகேங்களா? இது நிறைய தொடங்குறாரு. யங் இந்தியா. யங் இந்தியா பத்திரிகையார்னா காந்தியடிகள் தான். யங் இந்தியா, நவஜீவன், கரிஜன், இந்தியன் ஒப்பீனியன் இதெல்லாம் யாரு? மகாத்மா காந்தியடிகள் தொடங்கிய பத்திரிகைகள். அது டல்கௌசி பிரபு. நவீன இந்தியாவை உருவாக்கி என்று அழைக்கப்படக்கூடிய டல்கௌசி பிரபு இவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் நாடு இழக்கும் கொள்கை அல்லது நாடு இணைப்பு கொள்கை, வாரிசு இழப்பு கொள்கை சொல்லுவாங்க. அதுதான் 1857 பெருமுயற்சிக்கு ஒரு முக்கிய அரசியல் காரணமாகவும் இருக்கும். டல்கௌசி பிரபு நிறைய அவருடைய ஆட்சியில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அந்த நாடு இலக்கு கொள்கை ஒரு நெகட்டிவாக பார்க்கப்பட்டது. அப்ப நிறைய சீர்த்து என்னன்னா அஞ்சல் துறையில சேர்த்து கொண்டு வர, பாதை சாலை போக்குவரத்து, இருப்பு பாதை போக்குவரத்து இதெல்லாம் இவர் தான் கொண்டு வராரு. அதனால இவர் நவீன இந்தியாவை உருவாக்கியவர் என்றெல்லாம் கூட சொல்றாங்க. அப்ப இவர் இந்தியாவுடைய கவர்னராக எந்த ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாரோ 1848 இருந்து 1856 வரையும் இவருடைய ஆட்சி. அடுத்த யுஎன்டிபி. இந்த யுஎன்டிபி என்பது விரிவாக்கம் என்னன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளோட வளர்ச்சி திட்டம். இவங்க என்ன பண்றாங்கன்னா HTI மனிதவள மேம்பாட்டு குறியீடு தரவரிசையை தயாரித்து வெளியிடக்கூடிய அமைப்பு தான் இந்த யுஎன்டிபி, ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம், ஐக்கிய மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்காக நம்ம தமிழா அகாடமி அப்ளிகேஷன்ல ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க தமிழ்ல தான் உங்களுக்கு வரும். இது ரெக்கார்டட் வீடியோ கிளாஸாக நம்ம ஸ்கெடியூல் படி அவங்க வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணி எந்த டைம் வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். இது மட்டும் அல்ல, உங்களுக்கு தெளிவான அந்த கிளாஸ்ல உள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இது கூட சிபிடி மோக் டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே அதுல வந்துடும். டெஸ்டோடைய டிஸ்கஷனும் இருக்கும். இதுல என்னென்ன பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு இதுல இருக்க போகுது? ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடைய பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 1 இயர் வேலிடிட்டி இருக்கு. இந்த கோர்ஸோட வேலிடிட்டி எவ்வளவு? 1 இயர் வேலிடிட்டி. நீங்க எப்போலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ வந்து ஜாயின் பண்ணி அது வந்து 1 இயர் வரைக்கும் கோர்ஸ் வேலிடிட்டி இருக்கு. எப்போனாலும் நீங்க வீடியோ பார்த்து எந்த டைம் கன்வீனியா இருக்கோ அந்த டைம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்க பிளே ஸ்டோர்ல உடனே தமிழ் அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.